அழிஞ்ச போனார். அதற்கு பிறகு 1929 எங்க சாமி வந்து எங்க ஊர்ல சுப்பிரமணியம்னு ஒரு ஐயா ஒரு முருகனை வச்சு வாக்கு சொல்லிட்டு இருந்தாரு. இடத்துல அவர் தோட்டத்துல வச்சு சொல்லிட்டு இருந்தாரு. அங்க இந்த அணையில வேலை செஞ்ச ஆட்கள்லாம் சேர்ந்து இரவோடைய ஒரு கோயில் கட்டி இந்த சாமி அங்க வச்சுட்டாங்க. அது பிறகு 1976 எங்களுடைய முதல் எங்கள் சாமியின் தொண்டர் பாக்யநாதன் ஐயா ஒரு 5-6 பேர் வந்து அந்த அர்ச்சகர் பணி தொடங்கி அப்புறம் இன்னைக்கு 10 கோடி ரூபாயில சாமி திருப்பணி செஞ்சிருக்காரு. அது வேற விஷயம். அந்த ஒரே ஒரு மனிதனுடைய கண்ணீர், இவ்வளவு பெரிய ஒரு பக்தனுடைய கண்ணீர் இவ்வளவு பாதிச்சு. அப்ப இந்த வரலாறை வந்து கல்வெட்டு ஆதாரங்களை பார்த்துவிட்டு இந்த திருமந்திரத்தை படிக்கும் பொழுது கொஞ்சம் பயமா இருந்தது. பத்தினி பக்தர்கள் சித்தம் கலங்கிட ஆலயம் கருக்கும். ஆனால் அடியார் என்று சொல்லிக் கொள்ளும் நாம் என்ன செய்கிறோம்? பக்தராய் பணிவார்கள் எல்லாருக்கும் அடியன்னு பாடிட்டு போவோம். எவனாவது பக்தன் நம்மளை பார்த்து கும்பிட்டா திருப்பி கூட கும்பிட மாட்டோம். என்ன ஒரு ஆலயத்துல ஒரு விழா கல்யாணம் காட்சி எதுனாலும் என்ன பண்றாங்க? அவங்களால ஆனதை மனமும் வந்து கொடுக்குறாங்க. அடியார் என்று சொல்லிக் கொள்ளும் நாம் வந்து எவனாவது ஏமாற்று பேர் வழி ஏதாவது அறக்கட்டளை வச்சுட்டு அன்னதான கட்டளை ஆலயத்தை புதுப்பிக்கிறான்னு சொல்றாங்க. அந்த பாதி கூட இல்லை. ஒரு 10% செஞ்சுட்டு 90% திங்கிற ஆட்களுக்கு தான் பணம் கொடுக்கும். ஆனா அந்த பக்தர்கள் ஆலயங்கள் ஒவ்வொரு விழாக்களையும் எப்படி செய்யறாங்க பார்த்து. பக்தர்கள் என்றால் யார்? மனம் மொழி மெய்களால் நாங்கள் வழிபாடு செய்கிறோம் என்பதை உணராமல் யதார்த்த அன்போடு இறைவனை தேடி சென்று சாமி பேருக்கு அர்ச்சனை செய்யன்னு சொல்லி என்னத்துக்கு அர்ச்சனை செய்யணும்? சாமி பேரு. நம்ம என்ன பண்றோம்? அடியாருங்கிறவங்க கோளறு பதிகம், பொன் பெற்ற பதிகம், பொருள் பெற்ற பதிகம் எல்லாம் பாடி ரெக்கமெண்டேஷன் ஞான சம்பந்தர போகாது வாழ்வியல் தேவைகளை கேட்கிறோம். யதார்த்த அன்பு கிடையாது. அந்த யதார்த்தமான அன்போடு இறைவனை வழிபடக்கூடிய அந்த அன்பு வடிவான ஆலயத்தில் ஏதாவது பிரச்சனைனா அடியாரில் எத்தனை பேர் முன்னால போய் நிக்கணும் சொல்லுங்க? ஆலயத்துல ஒரு சிலை திருட்டு போச்சுன்னா எத்தனை பேர் போய் கேட்கணும்? என்ன இறைவனை அசிங்கமா பேசினா நாங்க எத்தனை பேர் போய் கேட்கிறோம்? வழக்கு தொடுக்கிறோம். யாரும் தொடுக்கிற மாதிரி தெரியல. ஆனால் சாதாரண பக்தர்கள் சத்தம் போடாம எங்க ஊர்ல ஒருத்தர் இருக்கான். எவனாவது சிவன் கோயில்ல வந்து ரகலை பண்ணிட்டு போனா அடுத்த நாள் போய் போட்டிட்டு வந்தோம். நாள் சாத்திட்டு மறுபடியும் எவன் கோயிலுக்கு வந்தாலும் ஒழுக்கமா இருக்கு. அப்படிப்பட்ட அந்த பக்தர். அதனாலதான் கூடும் மண்ணில் கும்பிடல் என்று வேறு ஒன்றும் வேண்டா தன்மையர் மெய்யடியார்கள். நாம அழைத்த நம்ம மதுரையில அதை விட சிறப்பா இருக்கு. அந்த பக்தர்கள் கோயிலுக்கு அழைக்க முடியும். என்ன ஆச்சு? மீனாட்சி பார்க்க போறேன் வேறியலா அப்படிமா கோயிலுக்கு போறேன்னு சொல்ல மாட்டாங்க. நம்ம மீனாட்சி பார்க்க போறாங்க, பக்கத்து பிள்ளை பார்க்க போற மாதிரி. அது பக்தி, அது பக்தர்கள். ஆக இந்த பக்தர்கள் என்ற வார்த்தைக்கு ஏன் முக்கியத்துவம் திருமுறைகள் கொடுக்குது? நாள் வருத்தாங்க. நம்ம மணிவாசகர் இவ்வளோ பேரு இந்த பக்தர்கள் பற்றி எவ்வளவு விதம் பாடியிருக்காங்க. காதலால் பக்தி செய்வோம், காதலால் பக்தி செய்வோம். பக்தி என்பது ஆலயத்திற்கு செய்வது, இறைவனை வழிபட்டு ஏதோ நம்மளால் ஆனது அவருக்கு ஒரு பூவாவது போட்டு ஒரு துணியாக எடுத்துக்கொண்டு ஒருமனப்பட்ட மனதோடு இறைவனை நாடி செல். தன் வாழ்வியல் தேவைக்குதான் அவனை நாடி செல். அடியார்கள் அப்படிங்கிற பெரும்பாலும் நம்ம கையில கொண்டு போற புத்தகத்தை வச்சவ இந்த பக்தனுடைய எவ்வளவு கீழே இருக்கணும்னு தெரியும். அவன் நேரடியா சாமிகிட்ட கேட்பான், சாமி எனக்கு பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வை, உடம்பு செய்ய காப்பாற்றணும். நாம் போய் திருமுறை பாடிட்டு உட்கார்ந்துருப்பான். யதார்த்தம் இல்லை. திருமுறை பாடுவது குற்றம் இல்லை.
பாடுங்க வேண்டாங்க போனது எத்தனை பேர் நம்ம போய் பக்தர்கள் எல்லாம் கோயில் போனா என்னங்க இந்த சாமி மேல ஒரு பூ கூட இல்ல, இருங்க வாங்கிட்டு வரேன்னு மாலை வாங்கி போட்டு கும்பிடுற பக்தர்கள் நிறைய பேர் இருக்காங்க. எத்தனை அடியார்கள் அப்படி இருக்காங்க கேள்விக்கு உலகம் கிடையாது. அது இங்க திருவேடமோ அதோ பக்தி கிடையாது. உள்ளத்தில் அப்படி கோயிலுக்கு போறப்ப உங்க கையையும் மனதையும் அர்ச்சனை செய்யறப்ப நீங்க வாங்குற அந்த சீட்டு நீளத்தையும் பார்த்தாலே நம்முடைய இறைவன் கிட்ட நம்ம எவ்வளவு நெருக்கத்துல. இது குறை கூறுவதற்கான பயன் கிடையாது. பக்தர்களை மதிக்க கற்றுக்கொள்ளும். பக்தராய் பணிவாருன்னு எல்லாருக்கும் சுந்தரமூர்த்தி நாயனாராக சிவருமான் பாடி அப்பரடிகள் குரு முதல்வர் ஞானசம்பந்தர் எல்லோரும் என்ன சொல்றாங்க, பக்தர்களை பார்த்து வியக்கிறாங்க. எல்லோரும் பக்தி செய்யும். அந்த திருப்புகள்ல நிறைய இடத்துல பக்திக்கு முக்கியத்துவம் கொடுத்து பாடியிருக்கு. அதனால முடிந்த வரைக்கும் அடியாரா